ராதிகா தனியாக வீடு பார்த்துட்டு போக போகிறத கேள்விப்பட்ட பாக்கியா மனசை கேட்காம ராதிகாவை போய் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சரியான முடிவை இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. இனிமேலாவது ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு தான், குறிப்பாக மயுவோட வாழ்க்கைக்காக தான் நான் இப்போ தனியாக போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ராதிகா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, என்னோடய வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு பாக்கியா ராதிகாவை கூப்பிட்றாங்க. கோபியை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்போ நான் தனியாக வீடு பார்த்துட்டு போகிறேன். நான் திரும்ப உன் வீட்டில் வந்து எப்படி இருக்க முடியும்? நான் அங்கே வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய முடியுமா அப்படின்ட்டு ராதிகா கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. எனக்காக கொஞ்ச நேரம் என் கூட இருந்தால் அதுவே போதும், எனக்கு அதுவே ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்ட்டு ராதிகா கேட்குறாங்க. சரி, கண்டிப்பாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூட பாக்கியா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க.